ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாட்களுக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம். கடந்த வீடியோ பதிவில் 10 நாளைக்கு பெருசாக மழை இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக மழை தொடங்கியிருக்கு. இதை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ பதிவு பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் கிடைக்கல. அதேபோல் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலையும் நம்ம பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அறிவிச்சாச்சு. அதாவது மழை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழையும், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களையும் மழை பெய்யும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய வட மாவட்டங்களில் 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. நீங்கள் சவாரி மழைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மழை நின்று பெய்யாமல் சடசடன்னு மழை பெஞ்சிட்டு 5 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மழை கொட்டிட்டு டக்குன்னு போயிடும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் குறிப்பிட்ட சில நிமிடங்களில் இருக்கும். அப்படி ஒரு மழை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெஞ்சிருக்கு. அதிகபட்சமாக நம்ம மழை அதிகமாக பெஞ்ச இடம்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், அதேபோல் கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை அதிகமாக கிடச்சிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதாவது வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டங்களில் மழை கிடைச்சாலும் இந்த சேலம் மாவட்டம், இந்த நம்மளுடைய கடலூர் மாவட்டங்கள்னால் மழை கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதே போல் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது கடந்த 2-3 நாட்களாகவே. இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்க போது, வருகின்ற நாட்கள் எப்படி வானிலை இருக்க போது, அடுத்த 2-3 நாட்கள் எப்படி இருக்கலாம் வானிலையில், அதை பற்றி ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்த பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். அதாவது இன்றைக்கி தேதி 29, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிய போகுது. இந்த மாதத்தில் ஒரு 10-15 நாள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பரவலாக நல்ல மழை கிடச்சிது. வட மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்னு இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அந்த ஒரு மாவட்டங்களை தவிர எஞ்சிய மாவட்டங்கள் பெரும்பாலும் நல்ல மழை கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தற்காலிக ஒரு மழை விடுப்பு தான் சொல்லலாம். அதாவது ஒரு 10 நாட்களுக்கு ஒரு மழை இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த ஒரு மழையானது ஒரு அதிகபட்சமாக ஒரு 4 முதல் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகலாம். நம்ம காலையில் கொடுத்த அறிக்கையிலே ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகமாக நம்ம வட மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் இதே நிலை தொடரப்போது. அடுத்த 2-3 நாட்களுக்கு இந்த ஒரு நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முக்கியமான காரணம் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது. அந்த காற்றுடைய சுழற்சியானது தமிழகத்தின் வழியாக அந்த மழை மேகங்களை இழுப்பதன் காரணமாக இந்த ஒரு மழை மேகங்கள் அடர்த்தியாகவும் இருக்குது. அதோடைய வேகமுடைய நகர்வும் அதிகமாக இருக்குது. அதாவது நின்று மழை கொடுக்காம அதோடைய மேகத்துடைய நகர்வு வேகமாக இருக்கிறதுனால சவாரி மழை தமிழ்நாட்டில் பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம். இந்த காற்று சுழற்சினால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை. நம்ம ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த ஒரு காற்று சுழற்சி வடக்கு ஆந்திரா நோக்கி நகரப்போகுது. அதாவது வடக்கு ஆந்திரா வழியாக நம்மளுடைய மத்திய இந்தியா பகுதியை நோக்கி நகர்றதுனால தமிழ்நாட்டுக்கு இதனால் எந்த பயனும் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த பயனும் கிடைக்கல. இருந்தாலும் வருகின்ற நாட்களில் அடுத்த 2-3 நாட்களில் இந்த ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கிற வரைக்கும் இன்னும் 2-3 நாட்கள் நீடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் ஒரு அதுக்கு நீண்ட நாட்களுக்கான வானிலை தகவலை இப்போதைக்கு நம்ம கொடுக்கல. இன்னும் 2-3 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த வங்கக்கடலில் நீடிக்கிறதுனால தமிழ்நாட்டில் அடுத்த 2-3 நாட்களுக்கு நிச்சயமாக மழை இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் நம்ம இப்போதைக்கு பார்க்கல. நாளைக்கு பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் இருக்கும். இந்த 2-3 நாட்கள் நம்ம பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வழக்கம் போல் மழை மேகங்கள் இன்றைக்கி எங்கெங்கே மழை மேகங்கள் தொடங்குச்சோ அதே போல் பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் நாளையும் தொடரும். அதாவது சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் முதல் கட்டமாக மழை மேகங்கள் உருவாகும். இந்த மழை மேகங்கள் 5 நிமிடங்களில் 10 நிமிடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்திங்கன்னா அவருடைய வேகத்துடைய நகர்வு அதிகமாக இருக்கக்கூடும். இந்த ஒரு நிகழ்வுகள் அங்கே உருவாகும் போது நாமக்கல், அதே போல் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விழுப்புரம், அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழையை கொடுக்குது. அதாவது அங்கே ஆரம்பித்த மழை பாண்டிச்சேரியில், அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலோட கடலோர பகுதிக்கு கடைசியாக சேருது. பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், அதேபோல் காரைக்கால் பகுதியாக இருக்கட்டும், அந்த இடங்களுக்கு கடைசியாக சேருது. இந்த இடைப்பட்ட தூரத்தில் பார்த்திங்கன்னா மழையை நின்று கொடுக்காது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேகத்தில் மழை பெஞ்சிட்ருக்கும். இந்த ஒரு நிகழ்வு அடுத்த 2-3 நாட்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த ஒரு வரைபடத்தில் பார்க்கலாம். காற்றுடைய ஈர்ப்பானது மலைகளிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடும். அதாவது இந்த கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை பகுதிகள், அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் வனப்பகுதியிலும் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகும். அதேபோல் கொல்லிமலையிலும் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகும்.
இந்த மலையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது அந்த மலையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மழையும் அதனை ஒட்டி அதன் வழியாக இந்த மழை மேகங்கள் பயணிக்கக்கூடிய இடங்கள் வழியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஒரு நல்ல மழையும் பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. சென்னையில் கண்டிப்பாக மழை இருக்கும். அடுத்த ஒரு 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு பரவலான மழை நம்ம சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த 2-3 நாட்களுக்கு வட மாவட்டங்கள்லையும் சரி, நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களான இன்க்ளூடிங் நம்ம ஈரோடு மாவட்டத்திலையும் மழை இருக்கிறதுல அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தென் மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம், மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகும். குறிப்பாக இந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இந்த நத்தம் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் உருவாகி கடைசியாக நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும். இந்த மழை மேகங்கள் அனைத்தும் நிலப்பகுதி வழியாக உருவாகி இறுதியாக கடல் பகுதிக்கு வந்து அந்த ஒரு காற்று சுழற்சிக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஒரு நிகழ்வு அமைங்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், அதே போல் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2-3 நாட்களுக்கு நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். தூறல் மழை அதிகமாக இருக்கக்கூடும். சில இடங்களில் நல்ல மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு வரைபடத்தில் மழை மேகங்கள் எந்த வழியாக பயணிக்குங்கிற ஒரு குறியீடு வச்சு நம்ம காமிச்சிருக்கோம். இதை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதோடு நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவை முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 15 நாட்கள் முதல் 10 நாட்களுக்கு வானிலையில் எப்படி இருக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வானிலை பதிவு கொடுத்தோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவான தகவல் இருக்குது. மறக்காமல் நாளைக்கும் அந்த வீடியோ பதிவு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் அதில் என்ன இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.